எல்லா சமயங்களிலுமே எல்லா நேரங்களிலுமே அவர்களை மரியே வாழ்க, ஆண்டவர் துணை பெண்கள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் துணை பெண்கள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஃப்ளைட்டை கேன்சல் செய்யலாம் என்று கூட நினைத்து பார்த்தார்கள். ஆனால் கடைசி நேரம் சொல்லி அந்த நிகழ்வை முடித்துவிட்டு அந்த ஜெருசலேம் பிரயாணத்தை முடித்துவிட்டு அதன் பிறகு செல்லலாம் என்று நினைத்து பிறகு அது முடிந்து ஒரு 2 நாள் கழித்து தான் அதனுடைய நடவடிக்கைகள் நடந்தன. அதற்கு வந்து சேர்ந்தோம், எல்லோரும் வந்து சேர்ந்தோம். அவருடைய அந்த தாயினுடைய நல்ல நினைவுகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே ஒருவர் இறந்து விட்டால் நாம் இறந்து விட்டார்கள் அப்படி என்று மறந்து விடக்கூடாது. இறந்து விட்ட நபர்கள் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். புனிதர்கள் வழியாக நமக்கு எப்படி பரிந்துரைகள் கிடைக்கின்றதோ அப்படித்தான் இறந்தவர்கள் அனைவருமே ஒரு கட்டத்தில் அவர்கள் வேலை சென்று நமக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு புனிதர்களாக மாறுவார்கள். அதற்காக உதவி செலுத்திருக்கின்ற ஆன்மாக்களுக்காக நாம் எப்பொழுதுமே அவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்து அவர்களுக்காக நாம் பூசை ஒப்பு கொடுக்கின்றோம். அந்த நிலையிலே இன்றும் அவர் அந்த வலிய பிறந்ததற்காக நாம் என்றும் எப்பொழுதும் நம்முடைய நினைவலைகளே எப்பொழுது அவர்கள் இருக்க வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவர்கள் மனதிலே என்றும் நினைத்து இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த நல்ல காரியங்களை நினைத்து அந்த நல்ல காரியங்கள் எல்லா சமயங்களிலுமே எல்லா நேரங்களிலுமே அவர்களை மணிகள் எப்பொழுதுமே அவர்களுக்கு அந்த அடியில் தாயின் தந்தையும் மறந்துவிடக்கூடாது, உற்றார் உறவினர்களை மறந்துவிடக்கூடாது. எல்லோருமே நமக்கு வேண்டியவர்கள். நாம் நிறுத்திவிட வேண்டியது அவர் இறந்தாலும் அவர்கள் நினைவாக கொண்டும் அதுக்கு முன்னால் இறப்பதற்கு முன்னால் அவர்கள் வாழ்வில் இருக்கின்ற பொழுதும் நாம் அவர்கள் நினைத்து பார்த்து அவர்களுக்காக நாம் செய்யப்பட வேண்டும். அவர்களுடைய வாழ்விலே அவர்களுக்கு வேண்டிய எல்லா தேவையான நாம் செய்து கொடுக்க வேண்டும். அவர்கள் திருப்தியாக இருக்கிற அளவில் நாம் அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு அவர்கள் திருப்தியாக இருக்கின்றார்களோ அவ்வளவு நமக்கு புண்ணியம். அதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. அதனால இந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன். நாம் எப்பொழுதுமே அந்த வயதானவர்களை அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்காக தேவையான செய்ய வேண்டும். அதே போல இந்த இறந்த அந்த ஆத்மாக்களுக்காக நாம் இன்றும் எப்பொழுதும் எல்லா நேரங்களும் இறந்து விட்டோம், இன்னைக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், அப்படி கிடையாது. இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தண்ணியா இருக்காங்க. ஒன் டைம் போட போதும். ஓகே பாடி போடு மாமா. கவி கீழே பாரு கவி பாத்ரா கண்ணாடி போயிட்டு வந்துச்சு. கவி வாங்க நீ பின்னாடி உட்காரு வா. நீங்க வேணும் நீங்க தேவையான வைங்க நீ இதை புரிய வைங்க. வாங்க அது போய் பண்ணிங்களா சார்? உட்காருங்க சார், உட்காருங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க. அங்கே போங்க சார். வா சரி உட்காரு ஒரு நிமிஷம். 10 நிமிஷம் போயிடலாம். உட்காரு. அவங்க யாரையும் அனுப்பணும் நாங்கள். நீ என்ன பண்ணுறோம்? வா வா உட்காரு. வா ஒரு நிமிஷம். வா
அஸ்வினம்மா சரி வாடா தம்பி வாடா வாடா சரி சரி நீ போனியா நீ போனீங்களா கவினியா போயிட்டோம். இல்லை நான் கிளம்பணும் ஆவடி தாண்டி டைம் ஆயிடுச்சு 7 மணிக்கே போக வேண்டியது டைம் ஆயிடுச்சு. அதான் ஓலா தான் ரூபா அதான் அந்த ரூபா புக் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு ஓடணும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. மாமா இரு நான் வரேன் இப்போ நான் வரேன் நீ அதுக்கப்புறம் போ இரு இரு கழுவி